Morning champion, this is Professor Aswan from Government College of Technology. I am having my technical champion Shakti along with me. In engineering mechanics, super problem கேட்டிருக்காங்க. A rope is strapped over a pulley which is freely rotating. One end of the rope is a 100 kg mass and the other end is 25 kg mass. Neglecting the mass of the pulley and fixing the tension in the rope is dash. ஸோ இதான் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி 2 மாஸ். இங்கே நமக்கு தெரிய வேண்டியது விஷயம் என்னென்னா ஆக்சிலேஷன் இருந்தால் நம்ம ஈஸியாக டென்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சிலேஷன் தான் டென்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ யாரோ ஒருத்தன் 100 கேஜி, இன்னொருத்தன் 25 கேஜி. ஸோ இவன் 100 வச்சுக்குவோம், இவன் 25 வச்சுக்குவோம். அப்போ இவன் மேல் நோக்கி போவான், இவன் கீழ் நோக்கி வருவான்றது தான் தெரியும். ஏன்னா அதிகமாக இருக்கவன் கீழே வரணும், சரியினா தான் ரூட். அப்போ இங்கே டென்ஷனில் என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா டென்ஷன் ஈக்குவல் டு எம், இது டவுன்வர்ட் ஆக்சிலேஷனால ஜி மைனஸ் ஏ. இங்கே அப்பர்ட் ஆக்சிலேஷன் டென்ஷன் ஈக்குவல் டு எம் ஜி ப்ளஸ் ஏ. ஆனால் என்னன்னா இங்கே என்ன ஆக்ட் ஆகுதோ அதே டென்ஷன் தான் இங்கேயும் ஆக்ட் ஆகும். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றது தெரியும். சரியா? அப்போ mg minus a equal to mg plus a. அப்புறம் இது m வச்சுக்கோ, இது m வச்சுக்கோ. ஏன்னா இங்கே m 100, g minus a, இங்கே m2 25 g plus a. அப்போ அடிக்கடி வெட்டுக்குத்துல 4 ஆயிட்டு 4g minus 4a equal to g plus a. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அது 5a equal to 3g. அப்போ a equal to 3/5g அப்படின்னு கண்டுபிடிச்சோம். a equal to 3/5g அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணோம்? இப்போ நம்ம டென்ஷன் தான் கேட்குறாங்க, டென்ஷன் நியூட்டன் கேட்குறாங்களா? ஸோ நம்ம t equal to mg minus a. அப்போ ஜி எம் அங்கே 100, எம் ஜி ஜியை வச்சுப்போம். ஜி 3/5g அப்படின்னு போட்டோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 2/5g வரும். சரியா? 3/5 1 இப்போ அடித்தா 20, 40 ஜி. ஜினா 9.81 இன்ட்டு 40 அப்படின்னு சொன்னால் 0, 4, 32, 4, 9, 36, 39, 2 சார்ந்தது 392 நியூட்டன். ஸோ 40g தான் வருது. ஓகே, டென்ஷன் ஈக்குவல் டு 40 டைம்ஸ் ஆஃப் g வருது. இந்த ப்ராப்ளம் என்னன்னா அதே லிஃப்ட் ப்ராப்ளம், எலிவேட்டர் ப்ராப்ளம் மாதிரியே தான். ஆனால் இவனை தனியாக வச்சுக்கணும், அவனை தனியாக வச்சுக்கணும். ஸோ எப்படி கீழே இறங்குறான், இது பண்ணுறான்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏ 3/5g அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஏ போட்டோம்னா இங்கே 3/4 2/5 m1 இன்ட்டு 2/5g. ஸோ m1 100 இன்ட்டு 9.8 2/5 டைம்ஸாக போட்டால் நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமும் லிஃப்ட் ப்ராப்ளம் ஒரே மாதிரி தான். ஆனால் என்ன வித்தியாசம் புரிஞ்சுது? 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த என்ன புரிஞ்சதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு புள்ளியில ரெண்டு வெயிட் ஆக்ட் ஆகுது. ஒரு 100 கிராம்ல டவுன்வர்ட்ஸ்ல போகுது. ஏன் டவுன்வர்ட் வருது? வெயிட் அதிகமா டவுன்வர்ட். அதான் சொன்ன புரியுது. 25 அப்வர்ட்ல போகுது. அப்புறம் ரெண்டு ஈக்குவேஷன் எழுதணும். சோ நம்ம டவுன்வர்ட் எழுதறனால g - a ன்னு போடுறோம். அப்வர்ட் எழுதறனால g + a ன்னு போடுறோம். ரெண்டுமே சமன் செய்றோம். ஈக்குவல் பண்ணிரோம். சமன் செஞ்சு ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஆக்சிலேஷன் ஈக்குவல் டு டவுன்வர்ட் 3/5g ன்னு வருது. அதை திருப்பி ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு g ஈக்குவல் டு 40 times g வருது. 40 times g னா 392 நியூட்டன். ஸோ இந்த ரோப் ப்ராப்ளத்தை இவ்வளோ எளிமையாக கற்றுக் கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ சார்.